மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 58. கதை கதையாக அளந்து கொண்டிருந்த மகனையே உள்ளுக்குள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணராஜ். என்னை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கப்பா, உங்களை பார்க்கணும்னு எப்படி அழுதேன் தெரியுமா என்று நீலிக்கண்ணீர் வடித்தான். அப்படியா என்று அவர் கேட்டபோது அதில் கிண்டல் இருந்தது போல் அவனுக்கு தோன்றியது. ஆஹா கணேஷா, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெடுத்து விட்டுடாதடா என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அவர் அப்போது தன் செல்போனை எடுத்து அந்த புகைப்படத்தை பார்க்க அது என்ன என்று தெரிந்து கொள்ள அவரை நெருங்கி பார்த்தவன் திகைத்தான். ஆத்தி, போச்சா போச்சா, எப்படியாவது சமாளிடா கணேஷா, தனக்குள் சொல்லிக்கொண்டே அதை அவர் கையில் இருந்து வாங்கி பார்த்தான். என்னை மிரட்டி புது ட்ரெஸ் போட சொல்லி இங்கே நிற்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கப்பா, சொல்லிக்கொண்டே அவர் எதிர்பார்க்காத நொடியில் அந்த புகைப்படத்தை அழித்து விட்டான். டேய் டேய், பதறினார் அவர். இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க என்ன மிரட்டுனது தான்ப்பா ஞாபகம் வரும். அப்புறம் நான் ரொம்ப பயந்துடுவேன், அதனால தான்ப்பா டெலீட் பண்ணிட்டேன். ஒரு சில நொடிகள் அவர் முகம் இறுகினாலும் பிறகு அதனை சரி செய்து கொண்டார். தளிரின் ஞாபகமாக அவரிடம் எந்த புகைப்படமும் இல்லை. இப்பொழுது இருந்த ஒன்றையும் இப்படி அழித்து விட்டானே என்று தோன்ற அடுத்த நொடியே அது உனக்கு வேண்டாம் என்று அவர் மனம் அவரிடம் கூறியது. முதலில் சேலையூரில் அருணாவை பார்த்தது போலவே இப்போதும் இருக்கும் தளிரால் அவர் மனம் எப்பொழுதும் இறுகி போய்விடும். மகள் என்ற பாசம் உள்ளுக்குள் இருந்தாலும் அவளை பார்க்க பிடிக்காது. அதற்கு காரணம் அருணா அவரின் முதல் காதல். அவர் தந்த ஏமாற்றமும் நம்பிக்கையும் துரோகமும் இன்னும் அவர் மனதில் ஆறாத வடுதான். உண்மையை சொல்லப்போனால் அருணாவோடு ரசித்து வாழ்ந்த அளவுக்கு முல்லையோடு ஒரு நாள் கூட இதுவரை வாழ்ந்ததில்லை. 2 பேரும் சாப்பிட வாங்க, முல்லையின் குரலில் சுயமுணர்ந்தார். ஐயையோ, சாப்பாடா, வயிற்றுல இடமே இல்லை, மெல்லிய குரலில் அலறினான் கணேஷ். ஏன்? எல்லாம் இந்த மலரால தான். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அப்படியா? அப்போதுதான் அவனுக்கு தான் என்ன பேசினோம் என்றே உரைக்க, அங்கே செல்வம்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, அவர் எனக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டினாருப்பா. அப்போது அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு சாப்பிடலன்னா மயக்கம் போட்டுடுவான், அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி மிரட்டி பழைய சாதம் சாப்பிட சொன்னிச்சுப்பா. ஓ, பழைய சாதமா? பின்ன கடத்திக்கிட்டு போய் கறி சோறு, பருப்பு வடை, பால் பாயசம், ஐஸ்கிரீம்னா கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் தான் நல்லா முழுங்கிட்டு வந்திருக்கான் திருட்டு பைய, தனக்குள் சொல்லி கொண்டார். அப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் அம்மா கிட்ட நீயே பேசிக்கோ. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல? சரி, அவங்க கடத்திக்கிட்டு போனதை நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். கேடி பயலே, பிளாக்மெயில் பண்ணுறியா? மனதிற்குள் சொல்லிக்கொண்டு சரி சொல்லிக்கோ என்றார் வெளியில். அவன் திகைத்தான். அப்பா, அப்புறம் அம்மா போலீஸ்க்கு போயிடுவாங்க. போகட்டும்டா, நீ தான் பத்திரமா வந்துட்டியே. நானும் அம்மா கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், உனக்கு பழைய சாதம் கொடுத்து கொடுமை பண்ணாங்கன்னு என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அவன் திகைத்து அவர் பின்னாலேயே ஓடி வந்தான். சீக்கிரம் வந்து உட்காந்து சாப்பிடடா, உனக்கு தான் இட்லி சூடாக இருந்தால் பிடிக்குமே. இட்லியா? அவனே கறி சோறை வெட்டுன்னு வெட்டிட்டு வந்திருக்கான். மனதிற்குள் எண்ணி சிரித்து கொண்டார் கிருஷ்ணராஜ். அம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குமா, பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். அப்படி என்னடா சாப்பிட்ட? முல்லை அதட்ட. வேற என்ன, படம் பார்க்க போயிட்டு அங்கே ஐஸ்கிரீமு, சிப்ஸு, சாண்ட்விச்சுன்னு கண்டதையும் தின்னுட்டு வந்திருப்பான் என்றார் அவர் அம்மா. ஐயோ பாட்டி, உண்மையிலேயே இன்னைக்கு தான் வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு ஐடியா கொடுத்துருக்க, வாழ்க வாழ்க. மனதிற்குள் கவுண்டர் கொடுத்தபடி அமைதியாக நின்றான். இப்படி பாவமும் முகத்தை வச்சுக்கிட்டா என்னடா அர்த்தம்? வாயை திறந்து பேசுடா. விடுமுல்ல, அதான் அவன் அமைதியாக இருக்கிறப்பயே அதுதான் கரெக்டுன்னு தெரியலையா? விட்டு தொலை. கணேஷின் தாத்தாவும் அவனுக்கு உதவி செய்தார். அப்பாடா என்ற உள்ளுக்குள் குத்தாட்டம் போட்டான் கணேஷ். தந்தையை பார்க்க அவரோ கண்ணும் கருத்துமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஆமாம், அடுத்தவங்க காசை இப்படித்தான் செலவு பண்ணுறதா? முல்லையின் அடுத்த அதட்டலில் மீண்டும் திகைத்தான். விடுமுல்ல, நான் தான் அவன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட காசு கொடுத்து அனுப்பினேன். கடைசியாக கிருஷ்ணராஜ் அவனுக்கு சப்போர்ட் செய்தார். அடேங்கப்பா, ஒரு வழியாக என்னை பெற்றவருக்கு என்னை காப்பாற்ற மனசு வந்துச்சே, தனக்குள் சொல்லி கொண்டான். என்னமோ போங்க, நீங்கள் தான் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க. விடுமா, ஒரு தடவை தானே, இனி அங்கே போக மாட்டான்.
ஓரக்கண்ணால் மகனை பார்த்து கொண்டே கூறினார். ஆமாம்மா, இனிமேல் இவ்வளோ நேரமெல்லாம் இருக்க மாட்டேம்மா. சும்மா ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வந்துடுறேன். அதை கேட்டு அவனை நேரிடையாகவே முறைத்தார் கிருஷ்ணராஜ். ஹிஹி, அது ஒன்றும் இல்லைம்மா. அந்த வீட்டில் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சு போச்சா, அதான் அப்பப்போ வந்துட்டு போகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. தந்தையை கண்டுகொள்ளாமல் முல்லையிடம் கூறினான். என் செல்லம் என்று அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்து, என் பிள்ளைய யாருக்காச்சும் பிடிக்கலன்னா தான் அதிசயம் என்றார் அவர் சந்தோஷமாக. விட்டால் போதும் என்று அவன் வேகமாக உள்ளே ஓடிவிட, இத்தனை நேரம் உள்ளேயே அடக்கி வைத்திருந்த புன்னகையை உதிர்த்தார் கிருஷ்ணராஜ். இரவு மணி 11 நெருங்கிக் கொண்டிருக்க சோஃபாவில் அமர்ந்தபடி தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்த மலரை கண்டார் சிவலிங்கம். தங்கம், என்னங்க? அறையில் இருந்து வந்தார் தங்கமணி. மலர் ஏன் இங்கே இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கு? இன்னும் செல்வம் வரலைங்க. அதுக்கென்ன, அவன் வேலையை முடிச்சுட்டு வரப்போறான். இன்னும் அவன் சாப்பிடல. அவருக்கு மெல்ல கோபம் எட்டி பார்த்தது. சாப்பிடலன்னா எப்பவும் கொடுத்து அனுப்புவாளே, அப்படி கொடுத்து அனுப்பி தொலைய வேண்டியது தானே? தெரியலீங்க, மெல்லிய குரலில் கூறினார். இவ சாப்பிட்டாலா இல்லையா? கோபமாக வந்தது அவர் குரல். அவர் கோபத்தை கண்டு பயத்தோடு இடம் வலமாக தலையசைத்தார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இவன்? அவர் கோபத்தோடு கேட்க தொடங்கிய போதே உள்ளே வந்தான் செல்வம். அவனை கண்டு முறைத்தார் சிவலிங்கம். என்ன ஆச்சுப்பா? புரியாமல் கேட்டான். இவ்வளோ நேரம் என்ன பண்ண? நடுவில் வந்து சாப்பிட்டு போக தெரியாதா? உன்னால அவளும் சாப்பிடாம இருக்கா. அப்போதுதான் மலர் அங்கே இருப்பதை பார்த்தான். அவளும் கேட்ட சத்தத்தில் எழுந்து கொண்டாள். அவர்களிடம் வந்து, என்ன ஆச்சு, ஏன் சத்தம் போடுறீங்க என்றவாறு செந்திலின் அறையை ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பினாள். அதை கண்டு சிவலிங்கமும் குரலை தழைத்து கொண்டார். நீ இன்னும் சாப்பிடலையா என்றான் செல்வம். இல்லை மாமா. அதற்குள் இடை மறித்தார் சிவலிங்கம். உனக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? ஒழுங்கா சாயந்தரமே இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன? நல்லா படுத்து தூங்கிட்டு ராத்திரி இந்நேரம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது. நீ தான் இங்கே எல்லா வேலையும் செய்கிறன்னு காட்டுறியா? நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் மாமா தான் இங்கே எல்லா வேலையும் செய்யுது. சும்மா இரு மலரே. நீ சும்மா இரு மாமா. ஏன் மாமா எதுக்கு எடுத்தாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் எங்கள் விருப்பம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போய் தூங்க வேண்டியது தானே. ஏன் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வர்றீங்க? அவள் கூறியதை கேட்டு மூவருமே திகைத்தனர். ஏய், நீ இன்னும் சாப்பிடலையேன்னு பதறி அவர் கேட்டா, நீ என்னடி இப்படி பேசுகிற? இது என் மேலே இருக்கிற பாசம் கிடையாது அத்தை. மாமாவை திட்ட எப்படா ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்து திட்டுறதுக்கு கிடைச்ச சான்ஸ், அவ்வளோதான். அதை கேட்டு சிவலிங்கத்தின் முகம் இறுகியது. மலரே, அமைதியா மேலே போ. மெல்லிய குரலில் அதட்டினான் செல்வம். மாமா, நான் போன்னு சொன்னேன். அவள் சிவலிங்கத்தை முறைத்தபடி மேலே சென்று விட்டாள். சாரிப்பா, சின்ன பொண்ணு தானே, சொன்னா புரிஞ்சுக்குவா. உங்ககிட்ட உரிமையா கோபப்படுறா, விடுங்கப்பா கெஞ்சலாக கூறினான். அவர் அவனையே வெறித்து கொண்டிருந்தார். அவர் பார்வையில் இருந்தது என்ன என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விடுங்க, நீங்க உள்ள வாங்க. அவ சொல்றதும் சரிதானே. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நாம எதுக்கு? அவ இந்த வீட்டில் மருமக. இன்னும் நாம தான் சங்கரி பொண்ணாவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். மா, என்னம்மா? அவ இன்னும் சாப்பிடாம இருக்காளேன்னு அந்த ஆதங்கத்தில் தான் கேட்டுட்டாருப்பா. விடு, சீக்கிரம் 2 பேரும் சாப்பிட்டு படுங்க என்று விட்டு சிவலிங்கத்தை இழுத்து கொண்டு சென்று விட்டார் தங்கமணி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. மாமனுக்கும் மருமகளுக்கும் இடையே இடைவெளி மெல்ல மெல்ல பெரியதாகி கொண்டிருக்கிறது என்று. இது எங்கே சென்று முடியுமோ என்று பயந்தான். இதனை எப்படி சரி செய்வது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. எனக்காக எதுவும் பேச வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த மலர் கேட்பதே இல்லை என்று வருத்தம் கொண்டான். ஆனால் மற்றவர்களுக்காக தன்னை அவ்வளவு நேசிக்கும் ஒருத்தியை திட்டவும் அவனுக்கு மனம் வரமாட்டேன் என்கிறது. இன்றும் அவள் பேசிய விதம் தவறுதான். ஆனால் அவளை தன் அப்பா அப்படி பேச வைத்து விடுகிறார் என்றும் புரிந்தது. நிச்சயம் அப்பொழுதிருந்த தலைவலியில் வேலையை இப்பொழுது செய்தது போல் சரியாக செய்திருக்க முடியாது. இதை அப்பாவிடம் புரிய வைக்க முடியுமா என்று வருத்தத்தோடு எண்ணினான். அவர் ஏன் இந்த சின்ன விஷயத்திற்கெல்லாம் வருகிறார் என்றுதான் அவனுக்கும் வருத்தம் நிறைந்தது. யார் யாரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை? யார் மனதில் என்ன இருக்கிறது? யார் தவறு, யார் சரி? எல்லோருமே தவறா, இல்லை எல்லோருமே சரியா? அவனுக்கு புரியவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்குள் அவர்கள் வாழ்க்கையை சுழற்றி எடுத்து புரட்டி போட விதி தன் கையில் ஒரு சூறாவளியை வைத்து கொண்டும் நேரம் பார்த்து காத்திருக்கிறது என்று யார் அறிவார்? இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம்.